ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். அதுக்கு வந்து இன்றைக்கி பாசிப்பயிறு வச்சு ரெசிபி பண்ணியிருக்கோம். பாசிப்பயிரை வந்து நான் கடாயில் போட்டு வறுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசம் வர அளவுக்கு கரிஞ்சிடாத அளவுக்கு வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு நான் அதை நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதே வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா அதில் அப்படியே 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கிடணும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்காமல் விட்டோம்னாலே சட்டி கரைஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் தக்காளி 2 சின்ன மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கு கல் உப்பு போட்டு நம்ம எப்பவும் போல் தக்காளியை நம்ம நல்லா வதக்கலாம். கொஞ்சம் அடுப்பை நம்ம கூட வச்சோம்னாலே சட்டியில் பிடிச்சிருது. அதுக்கு தான் சொல்கிறது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும் அப்படின்னு. தக்காளி நல்லா கொஞ்சம் பொறுமையாக தக்காளியை வதக்கிட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 பை 1 நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கரண்டி வச்சு முடிஞ்ச வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை அப்படி தனித்தனியாக போடுற மாதிரி இருந்ததுன்னா இதில் 1½ ஸ்பூனு, இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு லேசாக அந்த எண்ணெயில் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. இல்லைன்னா கரிஞ்சிருச்சுன்னா அதனோட வாசமே வேறு மாதிரி போயிடும். நல்லா நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ நம்ம பாசிப்பயிறு சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாசிப்பயிறு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வடிதட்டில் போட்டு நான் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக தண்ணி வச்சதுனால எனக்கு ரொம்ப தண்ணி வேஸ்ட் ஆகலை. தண்ணி இருந்தால் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கழுவிட்டு தான் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி பாசிப்பயிறு ரொம்பவும் குழஞ்சிடவும் கூடாது. அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். புளி கண்டிப்பாக சேர்த்தா தான் நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிற இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். இதே இது நம்ம கிரேவி சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா கூட புளி தேவையில்லை. ஆனால் இப்போ நம்ம சாதத்துக்கு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவாவது புளியை நம்ம வந்து ஊற வச்சு கரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். கண்டிப்பாக தேங்காய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லது. இதுவே குளிர்ச்சி தான். அதே மாதிரி நம்ம தேங்காயும் ஊற்றி செய்கிறது தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து நான் சிறுசிலாக திருவுனதுனால நான் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதோட கொஞ்சம் ஜீரகமும் போட்டு அரைச்சி நைஸாக அரைச்சிட்டு நம்ம இதை இதில் சேர்த்துக்க போகிறோம். மிக்சி ஜாரை கழுவி நம்ம அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதாங்க, சூப்பரான பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மற்ற கத்திரிக்காய் இருந்தாலும் கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி எதுவுமே பொருள் வெறும் பாசிப்பயிறு மட்டும் தான் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கடைசியில் நம்ம மல்லித்தலை கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பரான பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடும்போதும் அதுக்கும் நல்லாயிருக்கும். கடைசியில் கண்டிப்பாக பூண்டு தட்டி போடணுங்க. தோலோடு தட்டி போட்டாலும் சரி, தோல் எடுத்துகிட்டு நீங்கள் தட்டி போட்டாலும் சரி. பூண்டு தட்டி போட்டுட்டு கடைசியில் மல்லித்தலை கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியது. அவ்வளோதாங்க, சூப்பரான செமையான பாசிப்பயிறு குழம்பு ரெடி. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய குழம்புங்க. இதை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.